ஏன் அழுதுருப்பீங்க ஒரு காலத்துல. நீங்க அழுகாத நாட்கள் கூட இருந்திருக்காது. ஆரம்பத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஓஹோ ஜேன்னு போய் கொண்டு தாங்க இருந்திருக்கும். எங்கு போறீங்களோ அங்கெல்லாம் மரியாதை கிடைத்திருக்கும். ஆனா இப்பொழுது நீங்க எங்கு போனாலும் உங்களுக்கான மரியாதை கிடைத்திருக்காது. எல்லாருமே உங்களை ஒதுக்கவும் ஆரம்பிப்பாங்க. ஏன் இந்த மாதிரி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளானது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எப்பொழுதுமே அழுவீங்க. அழுவதாலேயே நீங்க பல விஷயங்களை நீங்க மறைத்து மனதிற்குள்ளேயே வைத்திருப்பீங்க. அது அனைத்தையும் இந்த ஒரு நேரத்துல உள்ளுக்குள் வைத்துக் கொள்ள முடியாம தாங்க நீங்க அழவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா அது யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. யாரும் பார்க்காதபடி நீங்கள் அழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. யாராவது பார்த்து விட்டால் நம்மளை அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்க போய் விடுவீங்க அல்லவா. அதனாலேயே யாருமே பார்க்காத ஒரு இடத்திலிருந்து அழுது கொண்டு நீங்க இருந்தீங்க. அந்த ஒரு கண்ணீர் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய ரூமுக்குள்ளேயே உங்களை முடித்து வைத்திருக்கும். அந்த ஒரு கண்ணீர் உங்களுடனே வைத்துக்கொண்டு உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு வழிகள் தாங்க நீங்க தனியாக இருந்து ஹேண்டில் பண்ணவும் ஆரம்பித்திருப்பீங்க. அந்த வழிகளை உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அந்த அந்த வழிகள் உங்களுடைய மனதிற்குள்ள அதிகமாக தங்கி இருந்திருக்கும். தங்கி அது உங்களுக்கு இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனா ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்குன்னு தெரிந்திருக்காது. போக போக தாங்க அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன் இப்படிலாம் நடந்தது, எதற்காக இப்படியெல்லாம் நடந்தது என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பதிலானது நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறைத்து வைத்த சில தடைகளும் சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக தேர்ந்து கொடுக்குங்க. நீங்க வாழ்க்கையில வெற்றியை தேடி ஓடிக்கொண்டிருந்தாலும் வெற்றிக்காக நீங்கள் தோன்றினாலுமே உங்களுக்குள்ள தடைகளானது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அது யாருக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது. நீங்கள் அதனை இந்த ஒரு நேரத்தில் அப்படி மேனேஜ் பண்ணி கொண்டே இருப்பீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட அதை பற்றி நீங்க கூறியிருக்க மாட்டீங்க. அதை பற்றி கூறினால் அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து கொண்டு நீங்கள் எதையுமே கூறாமல் மனதிற்குள் மட்டுமே நீங்கள் வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாலும் என்னுடைய மானமும் மரியாதையும் என்னால் காப்பாற்றப்படுகிறது என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் இருந்தாலும் அது தவறு கிடையாதுங்க. அடுத்த நாளப்ப நீங்க உங்களுக்கு தெரிந்த மனிதர்களிடம் தான் போய் நிற்கணும். நீங்க என்ற முன்கூட்டியே கூறல, நான் ஏன் உனக்காண்டி இப்போ உதவி செய்யணும் அப்படின்னு யாராவது கூறிவிட்டார்கள் என்றால் அது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு பயங்களையும் அவ்வளவு கஷ்டங்களையும் நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முழுமைக்கும் புரிந்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள். அதுதாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. நான் கூறுவது சரியா தவறா என்பதையும் கமெண்ட் வழியாக நீங்க நிச்சயமா கூறவும் செய்யணுங்க. எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில சாதாரணமான ஒரு நாட்களாக இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சில நாட்களாக நிச்சயமா மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்க ஏன் தெரியுமா யாரையுமே முழுமைக்கும் நம்ப மாட்டீங்க? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பழைய அனுபவங்கள் என்பது உங்களுக்கு அதிகமான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று எல்லாத்தையும் உங்களுக்கு நிச்சயமா புரியவும் வைத்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை என்பது எல்லார் மீதும் ஈஸியாக வைப்பது கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கை உடைந்த ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். நீங்க எவ்வளவோ விஷயங்களை புரிந்திருப்பீங்க. எவ்வளவோ விஷயங்களுக்காக வாழ்க்கையை வளர்க்கவும் செய்திருப்பீர்கள். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதற்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையானது இருக்கிறது என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து அதன்படியும் நடந்து கொள்வீங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நீங்க ஒரே ஒரு வார்த்தையால் அது உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் இருந்து உங்களை அப்படியே நிறுத்தியும் வைத்திருக்கும். ஆனா அது உங்களுடைய மனதை நிச்சயமா பாதிக்கவும் செய்திருக்குங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில சில வாழ்க்கையில எப்படி முன்னேறணுமோ அதை உங்களுக்கு தேடி கொடுப்பதற்காக மட்டுமே நடந்த சில விஷயங்களாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த ஒரு வார்த்தை தாங்க உங்களுக்கு இன்று வரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை இன்னும் ஆழமான ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக நிச்சயமா மாற்றி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக நீங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இனிமேல் மாறவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பெயரானது இந்த ஒரு நேரத்தில் உயரவும் செய்யுங்க. நீங்க இதுவரைக்கும் வளர்த்து வைத்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு நேரத்தில் தீர்வானது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பெயரை இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையானது வட்டம் போல இருந்தாலும் உங்களுடைய பெயரை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு உச்சரிக்கவும் வைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொண்ட சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அழகானதாக உங்களுக்கு நிச்சயமா மாறவும் செய்யுங்க. உங்களுடைய பெயரானது இந்த ஒரு நேரத்தில் மிக பெரிய அளவுக்கு
மிகப்பெரிய அளவுக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உயரவும் செய்யும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக முன்னேறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பணமாக இருக்கட்டும், உங்களுடைய பெயராக இருக்கட்டும், வாய்ப்புகளாக இருக்கட்டும், அது அனைத்துமே சேரக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருந்தது. நீங்க எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வானது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பலனும் அதற்கேற்ற வகையில் உங்களுக்கு இந்த இரண்டுமே கிடைக்கும். இந்த இரண்டுமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. ஆரம்பத்தில் இதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கு கடினமான உழைப்பை நீங்க போட்டு கொண்டிருந்திருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது முன்னேறும், நம்முடைய வாழ்க்கையும் இப்படியே போய்விடுமா என்று உங்களுக்குள்ள பல எண்ணங்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு தீர ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு நேரத்தில் ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டமாகத்தாங்க இருக்கும். அதே போல இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லா நாட்கள் போல இனிமே வரக்கூடிய நாட்கள் இல்லாமல் போதுமான அளவுக்கு நீங்கள் பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை புதிய ஒரு நிலைமைக்கு போகும். அப்கிரேடான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க அதிகமான ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு இந்த ஒரு நேரத்தில் மூவ் ஆன் ஆக ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய மைண்ட் செட்லையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக பொருந்தவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் இனிமே உயரவும் ஆரம்பிக்குங்க. ஆனால் ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தாங்க இது அனைத்தையும் தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயரவும் செய்யும். எனவே இதனை எப்படியாவது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பாடங்களையும் கற்றுக் கொடுக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே நீங்கள் தெரியாமல் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் போக போக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து பாருங்க. அதுவே போதுங்க. நீங்க இந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில உயர ஆரம்பிப்பீங்க. ஒரு டாப்பான ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான இடங்களிலும் உங்களுக்கான ஒரு நேரமும் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய பொசிஷனாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், அது அனைத்திலும் நல்ல ஒரு பதவியும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு தேடியும் வர ஆரம்பிக்குங்க. உண்மைக்கும் சொல்லணும் அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையாக்கான ஒரு டாப் கிடையாதுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இது வரைக்கும் கடின உழைப்பை போட்டிருந்திருப்பீங்க. அந்த கடின உழைப்புக்கான ஒரு பதிலாகத்தான் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த விதமான சில சிச்சுவேஷன் தாங்க, இந்த விதமான சில சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அழிப்பதற்காக எத்தனையோ மனிதர்கள் உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரையிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி பழகுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். போல இனிமே வரக்கூடிய நாட்கள் இல்லாமல் போதுமான அளவுக்கு நீங்கள் பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை புதிய ஒரு நிலைமைக்கு போகும். அப்கிரேடான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க அதிகமான ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு இந்த ஒரு நேரத்தில் மூவ் ஆன் ஆக ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய மைண்ட் செட்லையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக பொருந்தவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் இனிமே உயரவும் ஆரம்பிக்குங்க. ஆனால் ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தாங்க இது அனைத்தையும் தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயரவும் செய்யும். எனவே இதனை எப்படியாவது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பாடங்களையும் கற்றுக் கொடுக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே நீங்கள் தெரியாமல் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் போக போக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து பாருங்க. அதுவே போதுங்க. நீங்க இந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில உயர ஆரம்பிப்பீங்க. ஒரு டாப்பான ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான இடங்களிலும் உங்களுக்கான ஒரு நேரமும் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய பொசிஷனாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், அது அனைத்திலும் நல்ல ஒரு பதவியும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு தேடியும் வர ஆரம்பிக்குங்க. உண்மைக்கும் சொல்லணும் அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையாக்கான ஒரு டாப் கிடையாதுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இது வரைக்கும் கடின உழைப்பை போட்டிருந்திருப்பீங்க. அந்த கடின உழைப்புக்கான ஒரு பதிலாகத்தான் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த விதமான சில சிச்சுவேஷன் தாங்க, இந்த விதமான சில சூழ்நிலைகள் உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அழிப்பதற்காக எத்தனையோ மனிதர்கள் உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி பழகுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க.